ஆதியாகமம் 5, 6 மற்றும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், இது ரெண்டையுமே நம்ம வாசிச்சோம். இதுல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் இருதயத்தை அப்படின்னு நினைக்கிறான் பாருங்களேன், அந்த நினைக்கிற தோற்றமே கெட்டதா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் பொல்லாததே, நித்தமும் பொல்லாததே என்று கண்டு ரொம்ப கர்த்தர் மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயத்தை மாற்றுவதற்காக தான் கிறிஸ்து தன்னையே அர்ப்பணித்தார். தன்னுடைய வார்த்தைகளை உன் உள்ளத்துல எழுதுவேன், உன் இருதயத்துல நான் எழுதுவேன், கடினமான உன் இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றுவேன்னு சொல்லி இந்த பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டாய் மாற்றி கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இல்லை, நான் உனக்கு புதிய இருதயத்தை தருவேன்னு சொல்லிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ இதில் நம்ம பார்த்தோன்னா இந்த உலகம் ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற உலகத்தை மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நோவாவின் காலத்தில் இருந்த அந்த உலகம் பொல்லாததான ஒரு உலகமாக இருந்தது. அப்போ பார்த்தோன்னா நோவா சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கல, அவங்களாம் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்காங்க அப்படி பார்க்கல. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் அப்படின்னு போடுறது. தன் காலத்துல இருந்தவங்களுக்குள்ள இவர் நீதிமானா வாழ்ந்தார், உத்தமனா வாழ்ந்தார். உலகமே பொல்லாங்கா இருந்துச்சுங்க. இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் கர்த்தரால் காப்பாற்றப்படுவதற்கு பாத்திரமானதாக இருந்தது. அதுவும் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவையும் முழுசும் கர்த்தர் ஆராய்ந்தார்னா எத்தனையோ காரியங்கள் இருக்கும். ஆனா அந்த காலத்துல வாழ்ந்தவர்களுக்குள்ள அவர் நீதிமானாக இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். காரணம், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். இந்த ஒரு அனுபவத்தை நம்ம உண்மையிலே பிராக்டிஸ் பண்ணணும். இந்த நாள் முழுவதும் நம்ம இதை பிராக்டிஸ் பண்ணலாம். நேற்று கூட ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டதை பார்க்கிறோம். இன்னைக்கு நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். இந்த மாதிரி தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள்னு சொல்லி பேர் சொல்லப்பட்டவர்கள் ரொம்ப சொற்பமானவர்கள் தான். ஸோ அவர்களுடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது அதிலிருந்து நன்மையான காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவரும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. ஆமென், ஆமென். 18ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்களேன், நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதான் அது என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோன்னா, அந்த இருதயத்தின் பொல்லாத இருதயமுடைய மனிதர்கள் ஆண்டவர் சதையான இருதயமுடையவர்களாக மாற்றுகிறார். பார்த்தோன்னா பேதுரு கூட முதல்ல ஆண்டவரை மறுதளித்தவர் தான். ஆனா இங்க பேதுருக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அவருடைய இருதயம் எல்லாம் மாற்றப்பட்டது, சுபாவம் எல்லாம் மாறி போனது. ஆமென். இப்ப பார்த்தனா பேதுரும் யோவானும் அந்த பிச்சை எடுக்கிறவர் அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனாய் இருந்து அனுதினம் பிச்சை எடுக்கிறவரை உற்று பார்க்கறாங்க. பார்த்து, எங்களை நோக்கி பார், நீயும் எங்களை பாரு, எங்களை பாரு, எனக்குள்ள இருக்க கிறிஸ்துவ பாருன்னு பார்க்க சொல்றாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு, கையை பார்க்கறாரு, பைய பார்க்கறாரு, இங்க இருக்கா இங்க இருக்கா, அப்படியே கண்ணு அலபாயுது, என்ன ஜாமான் வச்சிருக்கான், ஒன்றும் பெருசா ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சுத்தி சுத்தி பார்க்கறாரு. ஆனா அவர் சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிற வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லப்பா, என்கிட்ட இருக்கிறத உனக்கு தர்றேன். உலகம் பொதுவா இப்படிதான் பார்க்கும், கையையும் பையையும் பார்க்கும். எனக்கு என்ன கிடைக்கும் இவங்க கிட்ட இருந்து, அதை பார்த்துதான் அவங்க நம்ம இடத்துல வைத்திருக்கிற அன்பே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இல்லையா? ஆனா இங்க பாருங்களேன், அததான் சொல்றாரு, நீ நினைக்கிற எதுவுமே என்கிட்ட இல்லை, என்கிட்ட இன்னொரு பொக்கிஷம் இருக்கு. அது என்னன்னா, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை, ஆனா நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எனக்குள்ள இருக்கு. நாமத்தினால எழுந்து நட. அப்ப இவருக்குள்ள இருந்தது எது? இயேசு என்னும் நாமம். இயேசு இவருக்குள்ள வாழ்றாரு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட, எந்திரிச்சு நட, எந்திரி அப்படிங்கிறாரு. அப்ப அடுத்து பார்த்தோன்னா பாருங்களேன், அவர் போயா, ஏன்னா நானே பிறவி சப்பானி அப்படின்னு சொல்லல. பாருங்களேன், அடுத்து என்ன நடக்குதுன்னா, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். இது அந்த விசுவாச கிரியை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லியாச்சு, ஐயோ அவனை எந்திரிக்கலையே, ஆண்டவரே என்ன ஆண்டவரே எந்திரிப்பான்னு சொன்னீங்க, அவன் ஒன்றும் எந்திரிக்க காணோன்னு சொல்லல, வலது கை பிடிச்சு தூக்கி விடு, எந்திரா போதும்டா, இந்த பழைய வாழ்க்கை பழைய ஏற்பாடெல்லாம் போதும் வாழ்க்கையில, கிறிஸ்துவின் பலத்தை பெற்றவனா நடந்து ஓடு, நல்லா சந்தோஷமா இருடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்ப அந்த வார்த்தையை சொன்ன உடனே பலன் கொள்ளல, தூக்கி விடுறாரு. அந்த தேவ பிரசன்னம் அவருக்குள்ள நிரம்புது. இப்ப இதுல பேதுருவினுடைய யோவானுடைய அந்த விசுவாச கிரியைகளையும் பார்க்குறோம். கையை பிடிச்சி தூக்கி, அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. பிறவி சப்பானியை நீங்க ஈஸியா தூக்கிடுவீங்களா? தூக்க முடியாது. அப்போ
வலது கையினால பிடிச்சு அப்படியே தூக்கி விடுறார். லைட்டாக ஹெல்ப் பண்ணிட்டோனாலே போதும். உடனே கர்த்தர் பார்க்குறாரு, ஆஹா என் பிள்ளை விசுவாசமாக தான் இருக்கான், பாஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவனை எழுந்து நடக்கும்படி செய்கிறார். பாருங்களேன், அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அமேன். காரணம் என்ன? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அமேன், ஆவியிலும் பலன், சரீரத்திலும் பலன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. அந்த எலியா ஓடுறாரு பாருங்களேன், ஆகாபுடைய அந்த ரதத்துக்கு முன்னாடி ஓடுவார். அந்த பலன், உன்னத பலன். அதே மாதிரிதான் இங்கேயும் பலன் வருது. கால்களும் கரடுகளும் பலன் கொள்ளுது. ஆமென். இன்னைக்கு கூட நம்ம வியாதிகளுக்கு விரோதமா நம்ம போராட வேணாம். ஆண்டவரே நீங்க உங்க பலனை கொடுங்க ஆண்டவரே. நீங்க தான் எனக்கு, நீங்க எனக்குள்ள இருக்கும்போது வியாதி எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. நேத்து கூட தம்பி சொன்னா பாத்தீங்களா, ஒரு நல்ல ஒரு சாட்சி. கேன்சர் இருந்த பேஷண்ட் 1 மாசம் தான். நீங்க தான் ஆவியானவர், கர்த்தர் எனக்குள்ள இருக்கீங்கன்ற அந்த விசுவாசத்தோட அவங்க வாழ்ந்தாங்க பாருங்க. பைத்தியம் நினைச்ச டாக்டர்ஸ் ஆச்சரியப்படும்படி கர்த்தர் செய்தார். ஹalleluya. கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென். ஹalleluya. அதுக்கடுத்து அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இப்படிதான் நம்ம ஆத்தும ஆதாயம் செய்யணும். இப்படிதான் நம்ம ஆத்தும ஆதாயம் செய்யணும். யாருக்கு? யூதனுக்கு யூதனை போலவும், கிரேக்கனுக்கு கிரேக்கனை போலவும். இந்த முடவனுக்கு போய் நின்னு தூக்கி விட்டுறாங்க. இங்க பார்த்தோம்னா ஆவிக்குரிய முடவர்கள் இருக்கிறாங்க. அவங்க இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள். இங்க எவ்வளவு சாஃப்டா, டீசென்ட்டா, ரொம்ப ஆப்டா கர்த்தருடைய சுவிசேஷத்தை பேதுரு சொல்றாரு பாருங்களேன். அழகா சொல்றாரு 15ஆம் வசனத்துல, 14ல, அப்போஸ்தலர் 3:14 பார்த்தோன்னா, பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனே விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஜீவாதிபதியை கொலை செஞ்சு கொலைபாதகனை விடுவிச்சிங்க. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால் அவருடைய நாமம்தான் நீங்க பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, உங்களுடைய அறியாமையினாலே நீங்கள் செய்தீர்கள்னு. அதை கூட மார்க் பண்ணிச்சு. 17 சகோதரரே, சரி நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க, நீங்க தான் தப்பு செஞ்சீங்க, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் முன்குறிக்கப்பட்டது. 18ஆம் வசனத்துல முன்குறிக்கப்பட்டது, அதனால நடந்துச்சு, ஆனா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அழகா சொல்றாரு. 25ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்களேன், நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரரா இருக்கிறீர்கள். அவங்களுக்கு ஒரு பார்வையை கொடுக்குறாரு. சரி நீ கொன்னுட்ட, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் அந்த சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்களோ அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரரா இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய, பாருங்க, உன்னுடையன்னு சொல்லல, நம்முடைய தென்னை சேர்த்து கொள்ளுகிறார். நம்ம இவங்கெல்லாம் போங்கப்பா, இவங்கெல்லாம் பாவி, இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா இருந்தவங்க போ அப்படின்னு சொல்லிட்டு நீ அழிஞ்சு போவன்னு சொல்லல. நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரரா இருக்கிறீங்க. நீங்க தீர்க்கதரிசிகளின் புத்திரர், உடன்படிக்கையின் புத்திரர். அவங்களுக்கு ஒரு புது விஷனை காட்டுறாரு. நீ கொலகாரன் நினைக்காத, நீ தீர்க்கதரிசியின் புத்திரன் அப்படின்னு சொல்லி அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். எவ்வளவு சாஃப்டா, நீட்டா அவங்களுக்கு ஏற்ற ஒரு உபதேசத்தை சொல்றாரு பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவ நீங்க இது பண்ணீங்க பரவாயில்ல, பொல்லாங்குல இருந்து உங்களையும் விலக்கி உங்களை காக்கும்படிதான் இயேசு கிறிஸ்துவை உங்களிடத்திற்கு அனுப்பினார். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க தீர்க்கதரிசியின் புத்திரர்களும் ஆபிரகாமின் உடன்படிக்கையின் புத்திரர்களுமா நீங்க இருக்கிறீங்க. அந்த சந்தோஷத்தோட நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அழகா லீட் பண்றாரு பாருங்க. அநேகர் விசுவாசிகளானார்கள். சோ நாமும் கூட யாருக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லணுமோ அந்த ஞானத்தை தேவனிடத்துல இருந்து கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோம். அநேகர் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள கொண்டு வந்து ஆதாயப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.